ஆதி, வந்துட்டீங்களா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க வெளியே கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல துரைய பாரதி கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த சதிகாரி எப்படி நடிக்கிறா பாத்தியா? இவளுக்கு பாரதிய போலீஸ் கூட்டிட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமாம் பாட்டி, நீங்க சொன்னது சரிதான். இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மித்ரா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ அதுக்கு உண்மையான பதிலை மட்டும் சொல்லு. என்ன விஷயம் ஆதி? நீ துரைய கடைசியா எப்ப மீட் பண்ண? இப்ப எதுக்கு நீங்க அதையெல்லாம் கேக்குறீங்க? மித்ரா, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அப்புறமா உன் கேள்விக்கு நான் பதில சொல்றேன். துரைய நீ எப்ப கடைசியா மீட் பண்ண? சரியா ஞாபகம் இல்ல ஆதி, ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. சுதாகர், நீங்க எப்ப கடைசியா அவனை பாத்தீங்க? ஆதி, நீங்க எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒருத்தன் இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக என்னையும் மித்ராவையும் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? மாப்பிள, இப்ப என்ன நடந்துச்சு? மித்ராவையும் சுதாகரையும் இப்படி நடுவீட்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி, காரணம் இருக்கு. ஏற்கனவே துரைக்கும் பாரதிக்கும் நடந்த பிரச்சனையால தான் அவ இப்ப ஜெயில இருக்கா. இப்ப அவன் வெளியே வந்திருக்கப்பவும் பாரதி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கா. இப்ப என்னடானா துரைய பாரதி கொலை பண்ணி எரிச்சிட்டாங்கன்னு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. பாரதி ஒருத்தங்களை கொலை பண்ற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அவங்க 2 குழந்தைங்களுக்கு அம்மா. அதை மறந்துட்டு கோவத்துல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு யோசிக்காம எந்த காரியத்தையும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க மேல கொலைப்பழி விழணும்னு துரைய வச்சு யாரோ பக்காவா பிளான் பண்ணி. நீங்க எதுக்கு பாரதி விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ கொலை பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குன்னு போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? பாரதிக்கும் துரைக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்றீங்க. கோவத்துல பாரதி துரைய கொலை பண்ணிருக்கலாம்ல. இதையெல்லாம் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றத விட்டுட்டு நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஊர்ல இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க உங்க சித்தப்பாவும் சித்தியும் ஆசாசையா வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டு சுத்துறீங்க. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாரதிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது. அப்படி நான் இருக்கவும் மாட்டேன். பாரதி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவங்கள ஜெயில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஆதி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அந்த பாரதி உன் ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண அக்கௌண்டன்ட். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அதுவே பெரிய விஷயம். யாரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சித்தி, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால சுயநலமாலாம் இருக்க முடியாது. பாரதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப் கிடையாது. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி தான். பாரதி 2 குழந்தைங்களோட அம்மா. அவங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கேன். துரையோட மர்டருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பாரதி கண்டிப்பா இதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. யார் சொன்னாலும் அதை நம்புறதுக்கும் நான் தயாரா இல்லை. ஆனா இப்ப இந்த பிரச்சனையிலிருந்து பாரதியை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். சொல்லாதி. ஹலோ, எதிர்பாராம பாரதி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு ஆதி? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா பேசுற? துரை ஜாமீன்ல வெளியே வந்துட்டான்னு நீ சொன்னல்ல, அந்த துரை இப்ப உயிரோட இல்லை. துரையை கொலை பண்ணிட்டதா போலீஸ் பாரதியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல.
எவிடன்ஸ் எல்லாமே பாரதிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. என்ன ஆதி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ்ல இருக்கிற ஆதாரம் எல்லாமே பாரதிக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பாரதி இப்போ அரெஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டேஷன் லிமிட் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. அதனால இதுல நான் டைரக்டா உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஆதி. பட் அன்அஃபிஷியலா உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்னால பண்ண முடியும் ஆதி. உன்னோட சுச்சுவேஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த துரை செத்து போயிட்டான்னு சொல்லி தான் பாரதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எரிஞ்சு போன பாடி துரையோட தான்னு போஸ்ட்மார்ட்டத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் துரையோட பாடியையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையும் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டையும் பார்த்தாகணும். அதுக்கு ஒன்றால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அது ஒரு விஷயமே இல்லை ஆதி. போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா அந்த ஏரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருப்பாங்க. நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ. நான் அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட பேசுகிறேன். அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீ சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறேன். ஓகே ஆதி. போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்த துரையோட பாடியை நான் எக்ஸாமைன் பண்ணப்போ துரையோட உடம்புல 2 இடத்துல ஆழமாக கத்தி குத்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி துரையோட தலையில் இரும்பு ராடால பலமாக அடிச்சிருக்காங்க. அந்த கம்பியில் துரையோட பிளட் ஸ்டெயின் இருந்தது. கம்பியில் பாரதியோட கைரேகையும் இருந்தது. அதே மாதிரி குத்துப்பட்ட கத்தியிலையும் பாரதியோட கைரேகையை ஃபாரன்சிக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. துரையை கம்பியால் தலையில் அடித்து கத்தியால் குத்தி கொன்னதுக்கு அப்புறமா அந்த பாடி இழுத்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற காட்டில் வச்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. பெட்ரோல் இருந்த கேன்லையும் பாரதியோட கைரேகை இருக்கு. அந்த பக்கமாக வந்தவங்க காட்டில் புகை வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் துரையோட பாடி எரியறத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போன போலீஸ் நைட்டோட நைட்டா பாதி எரிஞ்சு போன துரையோட டெட் பாடியை தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. நான் தான் அந்த பாடியை எக்ஸாமின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தேன். எல்லாம் சரிதான் சார். ஆனால் அந்த பாடி துரையோட தானே எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க? டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு தான் அது துரைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். ஜெயிலில் துரையோட கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு தான் அதையும் இங்கே கிடைச்ச ரிப்போர்ட்டையும் வச்சு கிராஸ் எக்ஸாமின் பண்ணி தான் துரை தான் இறந்ததுன்னு கண்டுபிடிச்சோம்.